வணக்கம் நேயர்களே. உள்ளூர் வானொலி 88.6 FM அலைவரிசைகளில் விட்டில் தமிழ் சங்கத்தின் ஆதரவில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கங்கள். நேயர்களே, வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி FM 88.6 பண்பலை வரிசையூடாகவும் மற்றும் இணையதளத்தில் www.pvfm.org.au/live stream ஊடாகவும் ஆஸ்திரேலிய 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே நேயர்களே, தொடர்ந்து எமது வானொலிகளோடு இணைந்திருங்கள். இரவு 10 மணி வரை சுவையான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்களுக்கு வந்து உங்கள் இதயங்களோடு பேச இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு செவ்வாய் மாலை பொழுதில் வானொலிகளின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வைகாசி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எமது நிகழ்ச்சிகள் இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை 88.6 FM அலைவரிசையின் ஊடாகவும் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியின் ஊடாகவும் ஒலிபரப்பாகும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே தொடர்ந்து எமது வானொலிகளோடு நீங்கள் இணைந்திருங்கள். வழமை போல் இன்றைய என் நிகழ்ச்சியையும் ஆரம்பித்து வைப்பது இந்த பாடல்தான். மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் ஒருவனே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய சிந்தனைக்கு. நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள். உங்கள் கண்ணீர் உங்கள் முன் உள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். அழகிய புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஆம் நேயர்களே, நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள். உங்கள் கண்ணீர் உங்கள் முன் உள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். அழகிய புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். தொடர்வது மும்மத பாடல்கள். இன்றைய மும்மத பாடல்களில் முதலில் ஒலிப்பது இந்து மத பாடல் ஒன்று.
மெல்லச் சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். மெல்லச் சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். அள்ளிக் கொடுப்பதில் வள்ளலவன் கவிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன். மெல்லச் சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். வள்ளியிளம் மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டழகன். வள்ளியிளம் மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டழகன். தெள்ளு தமிழ் அமுதுடன் நல்லிசை, தெள்ளு தமிழ் அமுதுடன் நல்லிசை தெளிவும் தந்து வைத்த பேராளன். மெல்லச் சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். வெள்ளை மனம் கோயில் கொள்ளும் மன்னவன், வெற்றி வடிவேலனவன் தென்னவன். வெள்ளை மனம் கோயில் கொள்ளும் மன்னவன், வெற்றி வடிவேலன் அவன் தென்னவன். உள்ளமுடன் உயிர் இனிக்கச் செய்தவன், உள்ளமுடன் உயிர் இனிக்கச் செய்தவன். எங்கும் உவமையில்லா அன்பு மலர் கொய்தவன். மெல்லச் சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். அள்ளிக் கொடுப்பதில் வள்ளலவன் கவிகள் ஆயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன். மெல்லச் சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். நீங்க கேட்டுக்கொண்டு இடப்படு வானமுடம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. தமிழ் ஒலிபரப்பு சேவை உள்ளூர் வானொலி பிளனி வழி FM 88.6 அலைவரிசை ஊடாக ஒலிபரப்பாகும் வானமுடம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களே, உங்கள் சிந்தனைக்கு இன்னும் ஒரு சிந்தனை துளி. ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. வெற்றி கிடைக்காமலா போய்விடும்? ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. வெற்றி கிடைக்காமலா போய்விடும்? நேர்களே, தொடரும் நிகழ்ச்சியில் ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒன்றை கேட்போம். அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அலைக்கடலின் ஓசையிலே
நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து நான் பார்த்த காணொளிகளிலே மிகவும் ஆழமாக எனது நெஞ்சை தொட்ட ஒரு காணொளி என்று நான் இதை கூறலாம். இந்த காணொளி ஆங்கில வடிவத்தில் இருந்தாலும் அதை நான் தமிழில் உங்களோடு தர முயற்சிக்கின்றேன். திருமதி லீ அவர்களினுடைய அன்பு கணவர் டேவிட் அவர்களுடைய மரணச் சடங்கிலே பார்வையாளர்கள் முன்னிலையிலே திருமதி லீ அவர்களை டேவிட்டை பற்றி சில வார்த்தைகள் கூறும்படி பணிக்கப்பட்ட போது திருமதி லீ அவர்கள் ஆற்றிய ஆங்கில உரையின் வடிவத்தையும் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் நான் தருகின்றேன். I'm not going to sing praises for my late husband. Not today. காலம் சென்ற என் கணவரை நான் பாராட்டி பேசப்போவதில்லை. இன்று இல்லை. Neither am I going to talk about how good he was. Enough people have done that here. அவர் எவ்வளவு நல்லவர் என பேசப்போவதும் இல்லை. இங்கு பலரும் அதை ஏற்கனவே பேசிவிட்டார்கள். Instead, I want to talk about some things that will make some of you feel a bit uncomfortable. First off, I want to talk about what happened in bed. உங்களில் சிலருக்கு சற்று ஆச்சரியம் தரும் விஷயங்களை நான் சொல்லப் போகின்றேன். முதலில் படுக்கையில் நடந்த விஷயங்களை சொல்லப் போகின்றேன். Ever had difficulty starting your car engine in the morning? காலையில் கார் இன்ஜினை ஆரம்பிக்க நீங்கள் சிரமப்பட்டதுண்டா? Well, that's exactly what David's snoring அப்படித்தான் sounded like. டேவிட்டின் But wait, கொரட்டை சத்தமும் snoring இருந்தது. wasn't everything. ஆனால் கொரட்டை There was மட்டுமல்ல, also this rear end wind action going on as well. பின்பக்கம் வாயு தொல்லையின் சத்தமும் வேறு. Some nights, சில he would be so ராத்திரிகளில் forceful. சத்தம் பலமாக He would wake இருக்கும். him up. அவரே What was அந்த that? சத்தத்தில் He எழும்பி would விடுவார். ask. எழுந்து Oh, என்ன சத்தம் என்று it's the கேட்பார். dog, ஓ அதுவா, I would say. அது எங்கள் நாய் Go என்பேன். back to sleep. நீங்க தூங்குங்க என்றும் சொல்லுவேன். Oh, you might find this all very funny, but towards the end of his life, when his illness was at its worst, these sounds indicated to me that my David was still alive. இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அவரது வாழ்வின் கடைசி கட்டத்தில் நோய் முற்றிய நிலையில் என் டேவிட் என்னும் உயிருடன் இருக்கின்றார் என எனக்கு அடையாளம் காட்டியதும் அந்த சத்தங்கள்தான். And what I wouldn't give just to hear those sounds again before I sleep. நான் தூங்குவதற்கு முன் அந்த சத்தம் மறுபடியும் கேட்காதா என தவிக்கின்றேன். In the end, முடிவில் இது போன்ற சின்னஞ்சிறு விஷயங்கள் தான் small things that நமக்கு you remember. நினைவிருக்கும். the little சிறு சிறு குறைகள் வாழ்க்கையை imperfections நிறைவாக்கும். that make them perfect for you. So to my beautiful children, I hope one day you too find yourselves life partners who are as beautifully imperfect as your father was to me. என் அழகிய பிள்ளைகளே, உங்கள் அப்பா நிறைவான குறைகளுடன் எனக்கு அமைந்ததைப் போல என்றாவது ஒரு நாள் உங்களுக்கும் வாழ்க்கை துணை அமையும் என்று நான் நம்புகின்றேன். அப்பா, உன் பாச வயலில் விளைந்த சுவாசிக்கின்ற நெல்மணி நான். உன் வானத்தோளில் விளைந்த விண்மீன் வியர்வை நான் தானப்பா. என் மகிழ்ச்சி நீரூற்று சலசலக்க வேண்டுமென்று நீயல்லவா உப்பு மழை பெய்தாய். அப்பா, உன் தோள் ஏணியில் ஏறித்தானே நான் பார்த்தேன் உலகம். உழைப்பு கற்கள் அடுக்கி அடுக்கி நீ கட்டித் தந்தாய் வாழ்க்கை மாளிகை அப்பா. நீ ஆடையாக உடுத்தாய் வெயில், நிழலில் நான் வசிக்க வேண்டுமென. என் வாழ்க்கை வெண்மையாக உன் தோளால் குடைபிடித்து நீ கருத்துப் போனாய். அப்பா, என் தோட்டத்து இலைகளும் இனிக்க வேண்டுமென நினைத்தாய் நீ. பாசத்துக்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்தால் இங்கே கடல் நீதான் அப்பா. அப்பா,
பாசத்துக்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்தால் இங்கே கடல் நீதான் அப்பா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்த பூக்குதடி. காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். முன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி. மேகத்தில் மறைந்தே பாக்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி. அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம்